வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எளிமையான முறையில் ஜிலேபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜிலேபி செய்கிறதுக்கு நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் பனங்கருப்பட்டி வச்சு செய்ய போகிறோங்க. அதனால் இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேங்க. நம்ம ரவை சேர்க்கனால இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாவோட பதம் ஒரு தோசை மாவு பதம் மாதிரி இருக்கணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாத போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 மணி நேரம் அந்த மாவை தனியாக வச்சுட்டேன். இப்போ எடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இந்த பேக்கிங் பவுடர் லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே அந்த மாவு நல்லா பொங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் திக்கான பதத்துக்கு மாறி வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால, அந்த கார்ன்ஃப்ளவர் ரவாலாம் சேர்க்குறதுனால நமக்கு அந்த ஜிலேபி நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. பாருங்கள், மாவு இதே போல் நல்லா திக்கான இட்லி மாவோட பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஜிலேபி புளியறதுக்கு கரெக்டாக இருக்கும் பதம். இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பனை வெல்லம் சேர்த்துருக்குறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் இதே அளவுகளில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு, கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற கல், தூசி, மண்ணெல்லாம் போகணும். அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ திருப்பியும் அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது நல்லா கொதிச்சிடட்டும். கொதிச்சுட்டு ஒரு பிசுபிசுப்பான பதத்துக்கு வரணுங்க. கம்பி பதம் வரக்கூடாது, பிசுபிசுப்பான பதத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த ஜிலேபிக்குள்ளே அந்த ஜீரா நல்லா இறங்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஓரமாக. இதே போல் ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம ஜிலேபி மாவை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த பைப்பிங் பேக்குக்கு பதிலாக பால் கவரில் கூட லைட்டாக ஓட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதே போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் மெதுவாக ஜிலேபி சுற்றி விடுங்க. 2 ஜிலேபி சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பதம் அந்த அளவுகள் கரெக்டாக வந்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஈடு சுற்றும் பொழுது மட்டும் கொஞ்சம் அந்த ஷேப் ஒழுங்காக வராது. அதுக்கப்புறம் நல்லா கரெக்டாக வந்துடுங்க. இப்போ ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த கலர் இதே போல் ப்ரௌன் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் வரக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தால் போதும், எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வேக வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போ இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜீராவில் சேர்த்துடலாங்க. இதே போல் ஜீராவில் போட்டதுக்கப்புறமா 2 பக்கமுமே அந்த ஜீரா உறிஞ்சிறது போல் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு இதே போல் கலந்து விட்டால் போதுங்க. நல்லா அந்த ஜீராவெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். நல்லா இது போல் கலந்து விட்டு உறிஞ்சினதுக்கப்புறமா தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி வச்சிடலாங்க. அடுத்தடுத்த ஈடும் இது போல் சுட்டு முடிச்சுட்டு இது போல் ஜீராவில் போட்டு எடுத்து வச்சிடலாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.